வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருட்கவி அருணகிரிநாதர். எவ்ரி சாட்டர்டே நம்ம என்ன பண்ணுறோம், அருணகிரிநாதருடைய ஃபேமிலி பற்றியும் சண்டே அருணகிரிநாதர் பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ அவருடைய ஃபேமிலி. அதில் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது குருராம கவி, அவரை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு குருராம கவிக்கு முன்னாடி செஞ்சுரி, அதாவது அவருக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் பாலகவின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். பாலகவின்னு தான் பேர் அவருக்கு. அவருடைய ஆற்றுல வச்ச பேரெல்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. அவரை பற்றி ஒன்று இருக்குது, அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குருராம கவியை பற்றி பார்ப்போம். குருராம கவியோடைய அப்பா இருக்காரோ இல்லையோ, அவரும் பாண்டவாபியோதயம் என்ற காவியத்தை அவரும் எழுதியிருக்கார். யாருமே அந்த காலத்தில் டிண்டிமா போயிடுச்சுன்னா லேஸ்பட்டவா கிடையாது, எல்லாத்துலேயும் டாப் மோஸ்டில் இருந்திருக்கா. அதனால் இப்போ நம்ம பாலகவியை பற்றி பார்க்க போகிறோம். பாலகவின்றவர் அவருடைய மாமாவோடு சேர்ந்து, அதாவது முள்ளன்றத்துலேருந்து கல்பகிரி இருக்கு இல்லையா, அங்கேருந்து லாடபுரம்ன்றது திருப்புகழில் கூட சொல்லியிருக்கா. ராஜகம்பீர நாடு, அதாவது தொண்டை நாடுன்னுவா இல்லையா, அந்த இடத்துல தொண்டை மண்டலம்னுவா இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு வந்திருக்கா. அதில் சிற்றரசராக இருந்த மால விக்கிரமன்றவர் உடைய அரசவையில் வித்யா சதஸ் நடந்துட்டுருக்கு. அதாவது அவளுக்கு காவியம் எழுதினவா அவெல்லாம் சதஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாள். இப்போ குவிஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சதஸ் நம்ம மகாபிரிவா கூட பண்ணியிருக்கா. அதில் என்னென்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கிற கலைகள் 64 கலைகள் கூட வரும். அதில் டான்ஸ் வரும், பாட்டு வரும், 64 கலைகள் இருக்கு இல்லையா, அத்தனை கலைகளை பற்றி சொல்லுவாள், சதஸ்ன்னு சொல்லுவாள் அதுக்கு பேர். அதில் அப்போ பாலகவியை அவருடைய மாமா, அவருக்கு பாலகவின்றவருக்கு என்ன வயசு இருக்கும், ஒரு சின்ன பிள்ளை 5லேருந்து 6 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த குழந்தைய அழிச்சுட்டு போகிறார். அதாவது சதஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த குழந்தையில ஃப்யூச்சரில் அவளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, குட்டி பசங்களை. இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோம், எக்ஸிபிஷன் நடக்கிறது, மியூசியம்கெல்லாம் அழிச்சுட்டு போய் காட்டுறோம் இல்லையா, திஸ் இஸ் தி மியூசியம், இதெல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ட்ரேட் ஃபேர்லாம் அழிச்சுட்டு போகிறா இல்லையா, அந்த மாதிரி அவள் மாமா அந்த குழந்தைய அழிச்சுட்டு போய் காட்டுறான். அப்போது அந்த இடத்துல ராஜாலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டியம் பாடுறா. கட்டியம்ன்றது யாருக்கு பாடுவா, சுவாமிகளுக்கு பாடுவா. ராஜாதி ராஜா ராஜகம்பீரன்னுட்டு நம்ம மீனாட்சி அம்மனுக்கெல்லாம் பேசுவா இல்லையா, கட்டியம் சொல்லுவா இல்லையா. அதே மாதிரி இவர் ராஜாலாம் வந்ததுக்கப்புறம் கட்டியம் சொல்கிறா. என்ன சொல்கிறா, ஹேரே துஷ்கவி குஞ்சரகா பலாயித்வம் கவிகேசரி ஆகச்சந்தே. அப்படின்னா என்ன அர்த்தன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்படின்னொன்னே எல்லோரும் டக்குன்னு எழுந்து நிற்கிறா. ராஜா ஒரே சந்தோஷம், மூஞ்சில் அப்படியே பிரகாசம், 1000 வாட்ஸ் பல்பு எரியிறது. அப்படியே ஸ்வாகதம்னா வாங்கோன்றா. என்னது இது, ராஜாக்கு இல்லாத வரவேற்பு இவருக்கு என்னது, யார் அவ்வளோ பெரியவார் யாருன்னு எல்லோரும் எழுந்து நிற்கிறாளேன்னுட்டு இவெல்லாம் பார்த்துட்டுருக்கா. இந்த மாமாவும் பாவும் எழுந்து நிற்கிற. இது குட்டி பையன் இல்லையா, இந்த குட்டி குழந்தை கூட எழுந்து நிற்கிறது பார்த்துட்டு ஓஹோ சரின்னுட்டு மனுஷா வரா. ஒன்று சுவாமி ஒன்று வரலையே, ராஜாவே வந்தாச்சு. ராஜா தானே நம்மளுக்கு சுவாமி மாதிரி, அவருமே அப்பா மாதிரி இல்லையா, அதாவது நாட்டை காக்கிறவ அவளே வந்தாச்சு. இவர் என்னடான்னுட்டு இவர் இந்த குழந்தை பாட்டுக்கு உட்காந்துட்டுருக்கு. வந்துட்டோன்னு கட்டியம் என்ன சொல்கிறார், ஹரே துஷ்கவி குஞ்சரக பலாயித்வம் இதம் கவிகேசரி ஆகச்சந்தே அப்படின்ற. அதுக்கப்புறம் தான் ஸ்வாகதம் சொல்கிறா. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்கிறது, ஹரே துஷ்கவி கேசரி பலாயித்வம் இதம் கவி சரபம் ஆகச்சந்தே அப்படின்றது. அப்படின்னா
உடனே எல்லோரும் வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆக்கி அப்படியே பார்க்குறா, என்னடா இது, இந்த குழந்தை குட்டி பையன் நம்மலாம் கம்முன்னு இருக்கோம், இவர் இருக்கிறேன்னொன்னே இங்கே வாப்பான்னுட்டு ராஜா வந்து எல்லாரையும் கொஞ்சம் கம்முன்னு இருக்கும். எல்லோரும் சொல்லுவாள், என்னப்பா நீ இப்படி பேசுகிற, அவளாம் பெரியவாப்பா அது இதுன்னுட்டு ஒரே குச்சோன்னு இருக்கிறச்ச எல்லோரும் கத்தின உடனே ராஜா உடனே கொஞ்சம் இருங்க அமைதின்னுட்டு இங்கே வாப்பா குழந்தைன்னுட்டு, நீ யாருப்பா, நீ என்ன பேசுகிறேன்னொன்னே இந்த மாதிரி நான் வந்து முள்ளன்றத்துலேருந்து வரேன், மூலாண்டம்லேருந்து வந்துட்டுருக்கேன், நான் எங்கள் ஃபேமிலி வந்து டிண்டிமா ஃபேமிலி அப்படின்னோடனே, அப்படியா ஓகே, நீ இப்போ சொன்னியே அதுக்கான அர்த்தம் உனக்கு தெரியுமாப்பா குழந்தை அப்படின்னா, ஏன் எனக்கு தெரியாது, நான் சொல்கிறது கரெக்டாக பாருங்கோ அப்படின்ட்டு இந்த மாதிரி சேரும் சகதியிலுமா இருந்துட்டு இருக்கிற யானை சொல்கிற மாதிரி கவிதைகள்லாம் சொல்கிறேலே, இங்கே கேசரி சிங்கம் வந்துட்டுருக்கு, எல்லாரும் எழுந்துக்கோங்கன்னு சொல்கிறா. நான் அதுக்கு தான் என்ன சொன்னேன்னா, சிங்கத்தை விடவே பெருசு என்னது சரபம், அதான் நான் தான் சரபம், நீங்கள் என்ன நம்புங்கோன்னுட்டு இருக்கிறவால நான் வந்து யானை மாதிரி சேத்துலலாம் நான் சொல்லலை, இந்த மாதிரி நீங்கள் வந்து சிங்கம் போல் இருந்தாலும் நான் உங்களுக்கு மேலே அப்படின்னு சொன்னேன் அப்படின்னோடனே, அப்படியாப்பா இந்த மாதிரி இன்னும் 2 நாளில் உங்களுக்கு இது இருக்குது, சதஸ் இருக்குது இந்த காவியத்துக்கெல்லாம், அதில் நீ போட்டிடுறியா அப்படின்னானே, உன்னால் முடியுமா, நீ குட்டி பையன் இல்லையா, உன்னால் முடியுமான்னு, ஏன் முடியாது, படிப்புக்கு சொல்லி கொடுத்துருக்கா சுவாமி இருக்குது, என்னை காப்பாற்றுறதுக்கு சுவாமி இருக்குது, அதே மாதிரி அப்பா அம்மா எனக்கு நல்லதை சொல்லி கொடுத்துருக்கா, இதோ எங்கள் மாமாவோட நான் வந்திருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, தெரியும் ராஜா, என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொன்னோடனே, உத்தண்டராமன்றவர் தானே அவருடைய அரசு கவிவர் பேர் வந்து உத்தண்டராமன், அவர் என்ன சொல்கிறார், என்னது இப்படி பாருங்கோ, சின்ன குழந்தையா இருக்கிறச்சே இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு பாருங்கோ, அது பாருங்கோ இது பாருங்கன்னு, இதை பாருங்கோ சதஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை அட்டன் பண்ணுறேன்றதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த மாதிரி வாதம் பண்ணக்கூடாது, பண்ணிக்கலாம் வாங்க 2 டேஸில் நீங்கள் பண்ணுறீங்களா, உங்களால் முடியுமான்னு உடனே திருப்பி கேட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, பண்ணிட்டா போச்சு, என்னால் முடியாததான் நான் பண்ணுறேன் அப்படின்ற உடனே சதஸ்லாம் 2 நாள் ஆகுது. இந்த ஆற்றுக்கு அவள் வந்து ஒரு ரூம் மாதிரி கொடுப்பா இல்லையா, அந்த சத்திரம்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சத்திரத்துக்கெல்லாம் வந்த உடனே அவள் மாமா சொல்கிறா, எதுக்குப்பா, நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வரலை, ஜஸ்ட்டு இது ஸ்பெக்டுக்கு பார்க்கறது வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத இதை நம்ம இழுத்து போட்டுட்டா மாதிரி இருக்கேன்னா, இல்லை மாமா நீங்கள் பயப்படாதீங்க, நல்லதே நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதில் ஜெயிச்சுட்டா அவர் உத்தண்டராமன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த கேசரின்றாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா, யாராவது இவர்கிட்ட ஜெயிச்சுட்டோ இவர் நல்ல பேர் வாங்கிட்டாலோ போனால் அதில் 6ல் 1 பங்கு இவருக்கு கொடுத்துடணும். அதாவது 600 ரூபாய், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 600 ரூபாய் அவருக்கு கிஃப்ட்டு கொடுக்குறா, 6000 ரூபாய் கொடுக்குறான்னா 1000 ரூபாய் அவளுக்கு கொடுத்துடணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த அந்த மாதிரிலாம் இருக்குப்பா, ஒருவேளை நீ ஜெயிச்சாலும் அவளுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கலாம் முடியாது மாமா, நீங்கள் கம்முன்னு இருங்கோ, நான் எழுதுகிறேன், நீங்கள் தாச்சுக்கோங்கன்னுட்டு இந்த குழந்தை எழுத ஆரம்பிக்கிறது. எழுதிட்டு 2 நாள் ஆறுது, அங்கே போகிறது. அப்போ எல்லோரும் வந்துடுறா, திருப்பியும் கட்டியும் சொல்கிறா, திருப்பியும் இந்த குழந்தை சொல்கிறது, ஓகே ஆரம்பிச்சிடலாம். உடனே ராஜா சொல்கிறா, சதை ஸ்டார்ட் பண்ணுங்கோ அப்படின்னு. உடனே உத்தண்டராமன் சொல்கிறான், என்னை பற்றி இந்த நாட்டுக்காராளுக்கே தெரியும், இந்த ஊருக்காராளுக்கே, இந்த குழந்தை இப்போ வந்தது, இதையே சொல்லுங்கோ அப்படின்னு. இது பாருப்பா, ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நீ சொல்கிறியா குழந்தை அப்படின்னு. நான் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், என்னுடைய இது வந்திருக்கேன், இருக்குது காவியம், என்னை விட பெரியவர் இல்லையா, பெரியவாளுக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு அவர் சொல்லட்டோன்னு அந்த காவியம் எழுதினா முன்னாடி முன்னாடி ஒன்றுமே ஒரு இதுவே இல்லாத, ராமர் பிறந்தரா அதுக்கப்புறமா அப்படி ஒரு மாதிரி எழுதினோடனே அப் அண்ட் டவுன் ஜம்பிள்டு சென்டென்ஸாக எழுதின்னு வந்தோடனே அங்கே இருக்கிறவாள்னா என்னடா இதுன்னு ராஜா சொல்கிறேன், என்னப்பா ஆச்சு உனக்கு, என்ன ராத்திரிலாம் தூங்கலையா அப்படின்னு. என்ன இன்னொருத்தர் மேலே ஈஷாவா, இதுவா ஜெலசியா அப்படி இப்படின்னு ராஜா ஒரு மாதிரி கிண்டலாக கேட்டோடனே அங்கே ஊர் மக்கள்லாம் சேர்ந்தவாள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சோரா. இப்போ தான் நான் அவளுக்கு டைம் இல்லை, நான் அவன் அடிப்பானே, அதனால் சிரித்த உடனே நிதானம், ஓகே குழந்தை நீ எழுதியிருக்கலையா மகாராஜா, நீ சொல்லுமானோன்னு அந்த குழந்தை அப்படியே பிரவாகமாக வருது அந்த குழந்தையோட வாயில், அந்த குழந்தை எழுதி அப்படியே பிரவாகமாக சொல்லிகிட்டே வந்த உடனே முடித்ததுக்கப்புறமா ராஜா சொல்கிறான், நீ எழுதி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் இந்த காலத்தில் கூட என்ன சொல்லுவா, ஒரு டாபிக் கொடுப்பா, அந்த டாப்பிக்கில் நம்ம பேசணும்,
இல்லையா? நம்மளாம் ஒரு ஸ்டோரி எழுதுகிறேன், நானே ஸ்டோரி டெல்லிங் சொல்கிறேன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டோரி டெல்லிங் சொல்கிறேன்னுட்டு அருணகிரிநாதர் அப்படின்னு நான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா? அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு சொல்லணுன்னு கடகடான்னு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சுடுத்தோம். இனி இந்த மாதிரி பண்ணி இது தான்ப்பா தப்பு, நீ என்ன தலைப்பு வச்சுருக்கடா கவுட்டா அப்படின்னோடனே, நான் இதுக்கு தலைப்பேன்னு நான் ஆலோசனையே பண்ணலை ராஜா, இந்த ஸ்டோரி நல்லா வந்துட்டே இருந்ததா, என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கா இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியதிகளை சொல்கிறதுனால எனக்கு யார் பேர் வைக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதானே ஒரு நியாயம், அதானே? யார் ஹீரோவா அவள் பேர்லையோ இல்லை அவள் பண்ணுற வேலை பற்றியோ தானே வைப்பா. இந்த குழந்தை இப்படி சொன்ன உடனே ராஜா சொல்கிறான், வெரி குட், சூப்பர். கேத்து நட்சத்திரம் என்ன பண்ணும், கேத்துடைய ராசி என்ன பண்ணுன்னா, நவக்கிரகத்தில் கேத்து இருக்கார் இல்லையா, அவர் எப்படின்னா டக்குன்னு வந்துட்டு நம்மளுடைய மைண்டெல்லாம் சுவாமிக்கிட்ட இழுத்துட்டு போகிறதுக்கானது தான் ஏற்பாடு பண்ணுவார். அந்த மாதிரி ரத்னம் மாதிரி, ரத்னத்தில் கேத்துக்கு உகந்த மாலை இருக்கு இல்லையா, கல், அதுவும் அப்படி தான் நல்லா ஜொலிக்கும், டக்குன்னு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் போயிடும், ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் போயிடும். அதே மாதிரி இங்கே உத்தண்ட ராமனுடைய கர்வத்தை அடக்கி இது வந்து ஒரு கேத்து, ரத்ன கேத்துவாக வந்து இங்கே ஒளி வீசின்றதுனால, அப்பா உனக்கும் வந்து நான் பட்டம் கொடுக்குறேன், ரத்ன கேத்து உதயம், அந்த உதயம் ஆனதுனால ரத்னகேத்து உதயம்னு இந்த ஸ்டோரிக்கு நீ வந்து பேர் வச்சுக்கோப்பா அப்படின்னொடனே எல்லாரும் வந்து சரபேஸ்வரா வாழ்க வாழ்க, என்னது உனக்கு தான்ப்பா நல்லது நல்லது நல்லதுன்னுட்டு அப்படின்னுட்டு எல்லாரும் சொல்லி முடிக்கிறார். இது வந்து குருமராம கவியுடைய முன்னாடி, அதாவது அவருக்கு முன்னாடி வந்த பாலகவின்றவருடைய ஸ்டோரி இதை வந்து நம்ம அப்பயே சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலைன்னா, எனக்கு முள்ளன்றம் ராமநாத கவி சார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கச்சு இதில் சீரியஸ் போனதுனால இதை நான் சொல்ல விட்டுட்டேன். அதை நான் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்னும் வந்து குருராம கவி அவருடைய எழுத்துக்கள் பார்க்கணும். அதே மாதிரி அப்பய தீட்சிதர்து நம்ம பார்க்கணும். அவருடைய சிஷ்யா அப்பய தீட்சிதர் விரிஞ்சுபுரத்தது ஒண்டி தான் நான் சொல்லியிருக்கேன். அரசவையில் அவருக்கு வைத்த வலி இருக்கச்சு நான் இன்னும்த்தில் அதை சொல்லியிருந்தேன். ஓகே, அரசவையில் அவருக்கு நம்ம அருணகிரிநாதர் இருக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறதுல நான் சொல்லியிருக்கேன். அருணகிரிநாதர் எப்படி கிளியை வந்து, அதாவது கோபுரத்துக்கு மேலே இருக்கிற கிளியை வந்து எப்படி பேச வச்சார், இவருடைய ஆத்மசக்தியால் பேச வச்சார்ல, அதே மாதிரி நம்மளுடைய இதை பற்றி அவர் அப்பய தீட்சிதரும் அப்படி தான். அவரே அப்படி இருக்கிறச்சா அவருக்கு குரு இல்லையா, அவர் எப்படி இருப்பார்ன்றதுக்காக சொன்னேன். அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம், அந்த அருணகிரிநாதரத்தில் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். நம்ம குருராம கவி எழுதின விவேக ரத்னமாலா, அதாவது என்னென்ன விவேக ரத்னமாலான்னா, நம்மளுக்கு இப்போ டிக்ஷனரி மாதிரி இருக்குது இல்லையா, இயர் டு ஏபிசிடி ஆல்ஃபபெட்டிக்கல் பிரகாரம் இருக்கும் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இயர் டு இயர் இந்த ராஜா இருந்தால், இந்த இப்படி இருந்தால், இவ்வாரத்தில் அரசவையில் இருந்தால், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பேர் தான் விவேக ரத்னமாலான்னு பேர். அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போ சொல்லிடலான்னு பார்த்தேன், இப்போ டைம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்கு அந்த ஒர்க்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். அவர் என்னெல்லாம் எழுதியிருக்கார், அது எதுக்காக எழுதினன்றதை பற்றி நம்ம அப்போ பார்க்கலாம். அப்போ வந்து நீலகண்ட தீட்சிதர் பற்றியும் அதை பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போது இன்னியோட இது டாபிக் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகேண்ணா, உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய லவ்டு ஒன்ஸ் அண்டு பிரியமானவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா நீ இது ஏம்மா அப் அண்ட் டவுன்ஸாக சொல்கிற, அவள் தான் சொல்கிறானா நீ கூடவாம்மா அப்படின்னா, இல்லையா அம்மா பரவாயில்லம்மா நீ ஏதோ ஒன்று அது சொல்லணும்னு சொல்கிறிய, வெரி குட் அப்படின்னா பண்ணுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இல்லை அப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேண்ணா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.